ஓம் சக்தி. ஓம் ஆதி பராசக்தி. என் அன்பு குழந்தையே, என் விதி என்னை பாடாய் படுத்துதே. இதிலிருந்து தப்பிக்க வழியே இல்லையா? என் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு அதிசயம் நடத்தக்கூடாதா அம்மா? இந்த கெட்ட விஷயங்கள் எல்லாம் கனவாக இருந்திடக்கூடாதா என்று உன் மனம் தவிப்பதை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் தங்கமே. இந்த பிரபஞ்சமே என் கையில் இருக்கும் பொழுது இதை மட்டும் நான் எப்படி பார்க்காமல் இருப்பேன்? என்னுடைய ஆசிர்வாதமும் அன்பும் அருளும் உனக்கு எப்பொழுதும் இருக்கும். குரு நாளான இந்த செவ்வாய்க்கிழமை என்னை உன் மனதில் நினைத்து கொண்டு என்னிடம் சொன்ன பிரார்த்தனையை செவி கொடுத்து கேட்டு விட்டேன் குழந்தையே. உன் பிரார்த்தனையை எப்பொழுது நிறைவேற்ற வேண்டும் என்று எனக்கு தெரியும். நிச்சயம் நிறைவேறும். கவலைப்படாமல் இரு. உன் விருப்பத்தையும் ஆசையையும் நிறைவேற்றி உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைப்பது என் கடமை செல்லமே. இதை நம்பிக்கையோடு கேட்ட மாத்திரத்தில் இன்னும் 6 மணி நேரத்தில் உன் வாழ்க்கையில் மிக பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தி அதற்கான அறிகுறிகளை உனக்கு உணர்த்துவேன். உன் கேள்விகளுக்கான பதில் நிச்சயம் உன் வாழ்க்கையில் காட்டத்தான் போகிறேன். அப்பொழுது நீ ஆனந்தத்தோடு கண்ணீர் பெருக்கெடுக்க என்னை பார்க்க ஓடோடி வருவாய். நன்றி அம்மா என்று சொல்லும் தருணம் வரத்தான் போகிறது. நீ எத்தனை வளர்ந்தாலும் வயதானாலும் எனக்கு இனி எப்பொழுதுமே சிறு பிள்ளைதான். உனது அத்தனை குறைகளையும் தீர்த்து என்னுடைய அரவணைப்பில் வைத்து கொள்ளத்தான் ஆசைப்படுகிறேன். என் பிள்ளை நீ. நிச்சயமாக உன் ஆசைப்படியே உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைப்பேன். நீ எதிர்பார்த்த நிம்மதியையும் சந்தோஷத்தையும் உனக்கு அளிப்பேன். உன்னை மகிழ்ச்சியால் நிரப்பப் போகிறேன். என்னை நம்பிய உனக்கு நானே பாதுகாப்பு அரணாக இருப்பேன். எனது வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைத்து காத்திரு. இன்னும் சில மணி நேரங்களில் உனக்கான அதிசயம் நடக்கும். உனக்கான வாழ்க்கையை அற்புதமாக மாற்றி கொடுப்பேன். இந்த செவ்வாய்க்கிழமை அன்று நான் கொடுத்திருக்கும் வாக்கானது உன் வாழ்க்கையில் அனைத்தையும் மாற்றும். நம்பிக்கையோடு இரு என் குழந்தையே. இன்று ஒரு இனிப்பான ரகசியத்தையும் உன் செவிகளில் ஊதிவிடவே வந்துள்ளேன். தனிமையில் கேட்டுக்கொண்டிருக்கின்றாய் அல்லவா? உன் முகம் நிச்சயம் மலரும். உனக்கு இருக்கும் பிரச்சனைகளில் ஒன்று உனக்கு யாரும் இல்லை என்று. என் மனதை முழுமையாக பகிர்ந்து கொள்ள யாரும் இல்லை. சந்தோஷமோ துக்கமோ வெளிப்படையாக பகிர்ந்து கொள்ள உண்மையான ஒரு மனம் எனக்காக இல்லை. நான் பிரச்சனையிலும் குழப்பத்திலும் இருக்கும்போது முன் வந்து எந்த உதவியும் செய்யாவிட்டாலும் என் மனக்குறைகளை கேட்க ஒரு மனம் இல்லை. சரியா தவறா என்று குழம்பும் போது இது சரி இது தவறு என்று கூறுவதற்கு கூட ஒரு ஆலோசகர் இல்லை. எனக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக ஆறுதல் தேடி அலையும் நேரம் தோள் கொடுக்க ஒரு தோழியாக ஒரு நல்ல உள்ளம் வேண்டும் என்பது தான் உன் மனத்தேடல். நீ இதை வெளியே கூறாவிட்டாலும் உன் மனத்தேடலை நான் அறிவேன். உனது இந்த மனக்குறையை போக்கவே ஒரு ஏற்பாடு செய்துள்ளேன். அதை பற்றி ஒரு இனிப்பான ரகசியத்தை கூறவே நான் இங்கு வந்துள்ளேன். குழந்தையே, உன் மீது அக்கறை கொண்டு உனக்காக பரிதவிக்கும் ஒருவரையோ ஒரு சிலரையோ நான் அனுப்பியுள்ளேன். அவர்கள் சில நாட்களாக உன்னை சுற்றி கொண்டுதான் இருக்கிறார்கள். சில நாட்களாக உன் எண்ணத்திலும் நிறைந்திருக்கிறார்கள். அவர்கள் யார் என்பதை முதலில் கண்டுபிடி. அவர்களின் பேச்சை தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இரு. நீ அவர்களின் பேச்சை தள்ளிவிட்டால் அவர்களும் உன்னை விட்டு தள்ளி போய் விடுவார்கள். உன்னால் அவர்களை சரியாக அடையாளம் காணாத பொழுதும் அவர்களின் ஆலோசனை சரியா தவறா என்று உனக்குள் ஐயம் எழும்போதும் என்னை கூப்பிடு. ஒரு முறை கண்களை மூடி உன் மனதில் வசிக்கும் என்னோடு பேசு. உன் மனதில் இருந்தபடி சரியான பாதையை நான் சொல்வேன். இதை பற்றி உன் வாழ்க்கையை
இதை பின்பற்றி உன் வாழ்க்கையை நடத்தி வந்தால் வெற்றி மேல் வெற்றி பெறுவாய். இந்த வெற்றி உனக்கு நன்மையானதாகவும் இருக்கும். நீ பிறரால் போற்றப்படுவாய். உனது வருத்தம் கஷ்டம் அனைத்தும் பிறரது பாராட்டுக்கும் உனது மேன்மைக்கும் காரணங்களாய் அமைந்துவிடும். நல்லவர்களின் ஆலோசனையை கேட்காத இதயம் குருடானது. உன்னை சுற்றி இருக்கும் நல்லவர்களை அடையாளம் கொள். அவர்கள்தான் நான் உனக்காக அனுப்பி வைத்தவர்கள். உனக்கு நேர்மறையான அறிவுரைகளை கூறுவார்கள். உன்னை உற்சாகப்படுத்துவார்கள். உன் மனதில் உள்ள தாழ்வு மனப்பான்மையை போக்குவார்கள். எல்லாம் உன்னால் முடியும், செய் என்று உன் மன தைரியத்தை ஊக்குவிப்பார்கள். உனக்கான நல்வழிகளை காட்டுவார்கள். எந்த ஒரு சிறிய காலகட்டத்திலும் எதுவும் நிரந்தரமில்லை, எவரும் நிரந்தரமில்லை என்பதை மட்டும் மறந்து விடாதே. இந்த சூழ்நிலையை எளிதாக கடக்க நான் அனுப்பிய தற்காலிக நபர்களே இவர்கள். இனி ஒருபோதும் எனக்கு யாரும் இல்லை என்று புலம்பிக் கொண்டே இருக்காதே. உனக்கு யாரும் இல்லை எனும் தருணத்தில் இறைவனே உன்னிடம் வந்து நிற்பார். நிச்சயம் நல்ல விஷயங்கள் நடக்க துவங்கும். இந்த இனிப்பான ரகசியத்தை மனதோடு வைத்துக்கொண்டு மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு வழி தேடு. சர்வ நிச்சயமாய் ஒரு பெரும் மகிழ்வான வாழ்க்கை காத்திருக்கிறது. நம்பிக்கையோடு இரு. நிச்சயம் உன் வாழ்வில் நல்லதே நடக்கும். உன் அம்மா நடத்தி கொடுப்பேன். உனக்கு என்றும் துணை இருப்பேன். நல்லதே நினைக்கும் என் பிள்ளைக்கு நல்லதே நடக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபராசக்தி. ஓம் சக்தி. ஓம் ஆதிபராசக்தி.